வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் எபி, இது எபி ஃபிட்னஸ். இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்னா மாரடைப்பு. அதை பத்தி தான் பேச போறோம். அதிலிருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படிங்கிறத பத்தி நான் பேச போறேன். நீ என்ன டாக்டரான்னு கேட்டால் நான் டாக்டர் இல்லை, ஆனால் என்னுடைய சொந்த அனுபவத்தவே நான் உங்ககிட்ட பகிர்ந்துருக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த நியூ இயர், அதாவது இந்த புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். போன வருஷம் இந்த கடந்த 4 ஆண்டுகளாக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் இல்லையா, இந்த கொரோனா வந்ததுக்கப்புறம். இந்த வருஷனாவது நம்ம நல்லா இருக்கணும், நீங்கள்லாம் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். நீங்களும் வேண்டிக்கிங்க. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புரட்சி கலைஞராக நம்ம விஜயகாந்த் அவர் ஒரு நல்ல மனுஷன், நடிகனுங்கிறத விட நல்ல மனுஷன். நிறையா உதவிகளெல்லாம் செஞ்சுருக்கிறாரு. அவர் இந்த 2023 டிசம்பரில் நம்ம இழந்துட்டோம்னு நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அது ஒரு மனவேதனையாக இருந்தாலும் நல்ல மனுஷன். இனி எல்லாம் அந்த மாதிரியெல்லாம் ஒருத்தர் வருவாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அவருக்கு ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவிச்சுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போனோம். மாரடைப்பு வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. எடுத்து சொன்னா ஏகப்பட்ட காரணங்கள் இருக்கு. அதுல சில முக்கியமான காரணங்கள் எல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். முதலாவது, ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது யாருக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக புகை பிடிக்கிறாங்கல்ல, ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வரும். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வரும்னு சொல்ல முடியாது, புகை பிடிக்கிறவங்களுக்கு வரும். அதிகமாக எண்ணெய் பொருள், அதிகமான கறி வகைகள், அளவுக்கு அதிகமான அவங்களுக்கு வரும். ஃபேமிலி ஹிஸ்ட்ரியாக இருந்தால் அவங்களுக்கு வரும். சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரும். அதுபோக போதை வஸ்துக்கள் அதை பயன்படுத்தினாலும் ஹார்ட் அட்டாக் வரும். இந்த மாதிரி பல்வேறு விதமான தவறான உணவு முறை பழக்கங்கள் ஹார்ட் அட்டாக் வரும். இப்போ உணவில் நம்ம எதனால ஹார்ட் அட்டாக் வருதுன்னா, ஒரு எண்ணெயை பல டைம் நம்ம உபயோகிச்சோன்னு வைங்களே, அதில் நமக்கு பேட் கொலஸ்ட்ரால் நம்ம உடம்புல சேரும். சரிங்களா? அதனால ஹார்ட் அட்டாக் வரும். புகை பிடிக்கிறதுனால என்ன ஆகுன்னா, அந்த புகையானதெல்லாம் போய் நம்ம ரத்த நாணங்களில் அடித்து ரத்தம் போகாமல் சுவாசிக்க முடியாமல் இந்த மாதிரியெல்லாம் ஏற்பட்டு மரணம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மூணாவது, சர்க்கரை நோய்களுக்கு என்னென்னா, இன்சுலின் பற்றாக்குறையினால அவங்களுக்கு பேட் கொலஸ்ட்ரால் கூடும். அந்த இன்சுலினால் அந்த தன்மை இல்லைங்கிறதுனால அவங்க ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் கூடுறதுனால இதயத்துக்கு போகிற அந்த ரத்த நாளங்களெல்லாம் அடைபடுறதுனால அவங்க இறந்து போவாங்க ஹார்ட் அட்டாக்னால். இப்படி பல்வேறு விதமான காரணங்கள்னால மாரடைப்பு வருது. சில பேர்த்துக்கு சத்தமே இல்லாமல் மாரடைப்பு வரும். சில பேர் ஒல்லியாக இருப்பாங்க, அவங்களுக்கு மாரடைப்பு வரும். அதிகமாக ஒபிசிட்டின்னு சொல்லுவோம், குண்டாக இருக்கிறவங்க. ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு வரும்னு சொல்ல முடியாது, ஹார்ட் அட்டாக்கு ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கும் வந்திருக்கு. அதை நான் சொல்ல வரேன். குண்டாக இருக்கிறவங்களுக்கு நிறையா வரும். ஏன்னா அவங்களுக்கு அதிகப்படியான கொழுப்பின் காரணமாக அவங்க மாரடைப்பு ஏற்பட்டு இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிகமாக கோவப்படுறவங்க, பிளட் ப்ரெஷர் ஜாஸ்தி இருந்ததுன்னா அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தண்ணிலையும் மறந்து ரொம்ப கோபமாக படும்போது என்ன ஆகும்னா, அது தாங்காது ஹார்ட், அவங்களுக்கு வரும். சரியா? இப்போ ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். இதுக்கு ஒரு தீர்வு இருக்குது, முக்கியமான ஒரு தீர்வு இருக்குது. அதை நீங்கள் செஞ்சே ஆகணும். அது இப்போ இருக்க காலகட்டத்துக்கு அதை செஞ்சே ஆகணும், அதை சாப்பிட்டே ஆகணும். அப்போ தான் நம்ம உயிர் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுக்கணும். அவன் நல்லா இருக்கான் ஐயா, இவன் நல்லா இருக்கான் ஐயா, அதெல்லாம் இப்போ இங்கே இடத்துக்கு அந்த பேச்சுக்கே இங்கே இடம் கிடையாது. நம்மளுடைய கடமையை நம்ம சரியாக செய்யணும். செஞ்சால் நம்ம உயிர் வாங்கலாம். ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை முறை மாறிடுச்சு இல்லையா, உணவு வழக்க முறையெல்லாம் மாறிடுச்சு. அது இல்லாமல் இன்னைக்கு ஜிம்மில் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே இறந்து போயிடுறாங்க. அதை கண்டு எல்லாம் மிரண்டு போகிறாங்க. என்னையா ஜிம்முக்கு போனால் நல்லா இருக்கா, அங்கே போய் தான் சாகுறாங்க அப்படிங்கிறாங்க. அமெரிக்காவில் ஒரு பையன், 12 வயசு பையன், அமெரிக்காவா ஏதோ வெளிநாட்டு கண்ட்ரி தான். நான் ஸ்க்ரீன்ஷாட்டு ஏதோ வீடியோ இருந்துச்சுன்னா நான் எடுத்து போடுறேன் பாருங்கள். 12 வயசு பையன் ஹார்ட் அட்டாக். கேரளாலேயும் ஒரு பையன் இறந்ததாக சொல்கிறாங்க. அதுக்கு சரியான தகவல் இல்லை. நான் பேப்பரில் வந்துச்சு, அதை நான் கட் பண்ணி வச்சேன், எங்கே வச்சேன்னு எனக்கு தெரியல. கேரளாலேயும் ஒரு பள்ளி மாணவன் ஹார்ட் அட்டாக்ல இறந்ததாக நான் படிச்சிருக்கேன். சரிங்களா? ஆனால் இப்போ சமீபத்தில் ஒரு பையன் இறந்து போயிட்டார். 12 வயசு பையன், வெளிநாட்டில். சரிங்களா? 12 வயசு பையனுக்கு என்னையா ஹார்ட் அட்டாக் வரும்? அவனுக்கு எல்லாமே நல்லா இருக்கும், அவனுடைய ஹார்மோன் எல்லாம் நல்லா இருக்குமே, ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஏதோ சொன்னாங்க. அதை நான் பார்க்குறேன், இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன், அதை படிச்சுட்டு அதை நான் போடுறேன், அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்.
அப்போ அந்த மாரடைப்பு வர்றதுக்கு பல்வேறு விதமான காரணங்கள் இருக்கு. உணவு, சரிங்களா, அது நோய், இந்த மாதிரி இருக்கு. இப்போ மாரடைப்புங்கிறது வந்துட்டு சாதாரணமா வருது. முதல்லலாம் வந்து 50-60 வயசுல வந்துட்டு இருந்ததெல்லாம் இன்னைக்கு 20 வயசுல, 15 வயசுல, 12 வயசுலலாம் வர ஆரம்பிச்சிருச்சு இல்லைங்களா. ஹார்ட் அட்டாக்ங்கிறது வந்துட்டு இதுல என்னுடைய சேனலோட அந்த அபவுட் பேஜ்ல இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா சர்க்கரை நோயாளிகளுக்கான உணவு முறைன்னு போட்டிருப்பேன். இப்போ ஃபர்ஸ்ட் நான் அதிலிருந்து வரேன். இந்த இன்சுலின்னால வந்துட்டு இந்த கெட்ட கொழுப்புகளை எல்லாம் வந்துட்டு கரைக்க முடியாது. ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவையும் அதனால குறைக்க முடியாது. அதனாலதான் மாத்திரை மருந்து சாப்பிட்றோம். அதனாலதான் அதிகப்படியான மாரடைப்பு வர்றதுங்களுக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா சர்க்கரை நோயாளிகளுக்கா இருக்கும். சரிங்களா. அவங்க எல்லாம் இந்த நான் கடைசியா சொல்ற அந்த மெடிசனை சாப்பிட்டாங்கன்னா அந்த சப்ளிமெண்ட், அது ஹெல்தி சப்ளிமெண்ட். இதுக்கு நீங்க டாக்டர் கிட்ட எல்லாம் போய் எழுதி வாங்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. அது ஒரு ஹெல்தி சப்ளிமெண்ட் தான், டைட்ரி சப்ளிமெண்ட்னே சொல்லலாம். அது நீங்க எப்போ வரைக்கும் உயிரோடு இருக்கீங்களோ அப்போ வரைக்கும் சாப்பிட்டுட்டே இருக்கலாம். எனக்கெல்லாம் சொல்லுவாங்க, நான் சொன்னேன் அவங்க அந்த மாதிரி சப்ளிமெண்ட் எதுவும் எடுத்திருக்க மாட்டாங்க. ஹார்ட் அட்டாக் சர்க்கரை நோயாளிகள் கட்டாயம் எடுத்துக்கணும். 30 வயசுலேருந்து 35 வயசுக்கு மேலே நீங்கள் யாராக இருந்தாலும் அந்த சப்ளிமெண்ட் சாப்பிட்றதுனால எந்த ஒரு பக்க விளைவுகளும் இல்லை. நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அதனால உங்களுக்கு இருதயம் பலப்படும். அதை பற்றி நம்ம கடைசியாக பார்ப்போம். சில்லுன்னு இருக்கு தண்ணி, குளிர்காலம் ஆரம்பிச்சதுனால. அடுத்ததாக உணவு முறையில் நீங்கள் இந்த ஆயிலெல்லாம் வாங்கி உபயோகிக்கிறீங்க பார்த்தீங்களா, அதனால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா 2 டைம் கொதிக்க வைக்கும்போது அதில் பேட் கொலஸ்ட்ரால், ரொம்ப பேட் கொலஸ்ட்ரால் வரும். ஒரு டைம் அதை நீங்கள் உபயோகம் பண்ணி தூக்கி போட்டால் பரவாயில்ல. இந்த ஆர்வம்னு ஒரு படம் வந்துச்சு பாருங்க, சித்தார்த்துன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு பாட்டு மட்டும் அட்டகாசமாக பண்ணியிருப்பாங்க. எப்படி பொறிக்கிறாங்க, அந்த எண்ணெய் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, எங்கே முடியுது அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், தெருவில் விற்கிறதெல்லாம் வாங்கி சாப்பிட்றோம். சில பேரெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ரெகுலராக சாயங்காலம் 4 மணி ஆச்சுன்னா ஒரு பஜ்ஜி ஒரு டீ வேணும், எண்ணெயில் பொரிச்சது. இப்படியெல்லாம் அவங்களுக்கே தெரியாது ஒரு பஜ்ஜியில் என்னப்பா ஆகுதுன்னு நினச்சிக்குவாங்க. ஆனால் அது எந்த எண்ணெயில் பொரிக்கிறாங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை. அதனால இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள்னால நமக்கு ஹார்ட் அட்டாக் வரும். இது பரவலாக எல்லாத்துக்குமே தெரியுது. ஹார்ட் அட்டாக் அதாவது மாரடைப்புங்கிறது எல்லாம் ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் அதெல்லாம் பணக்கார நோயாக இருந்தது. சரியா கவனிக்காதவங்களுக்கு தான் வரும். இப்போலாம் சாதாரணமாக இதை பற்றின விழிப்புணர்வு எல்லாத்துக்குமே இருக்குது. ஹார்ட் அட்டாக்னா என்னையா, ஆமாயா, நெஞ்சில் இருக்கிற டியூப் அடைச்சிரும், ரத்தம் போகாது, இறந்து போயிடுவாங்க அப்படின்னு. அன்னைக்கு ஒரு டாக்டர் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கேன். அவர் என்ன சொல்றாருன்னா, மாரடைப்புக்கு வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொழுப்புக்கு கூடுது பார்த்தீங்களா, டியூப்ல, அதாவது நம்ம ரத்த நாளங்கள்ல கூடுமா, கொஞ்சம் கொஞ்சமா கூடுமா. ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகும்னா போகவே போகாதான். அப்ப என்ன ஆகும்னா இந்த ரத்தமானது அந்த கொழுப்புகள் எல்லாம் கிழிச்சிட்டு எப்படியாவது உள்ள போகணும்னு கிழிக்குமா, காயப்படுத்துமா. அந்த டியூபை நம்ம ரத்த நரம்பை காயப்படுத்தும் போது என்ன ஆகும்னா ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருந்து இது கிழிச்சு அந்த இதை கிழிச்சு உள்ள ஊடுருவை பார்க்கும்போது என்ன ஆகும்னா அங்க ரத்தம் உறைய ஆரம்பிக்குமா. இப்ப நமக்கெல்லாம் சின்ன வயசுல பாருங்க, ஒரு சின்ன அடிபட்டுச்சுன்னா ரத்தம் உறைஞ்சிரும். ரத்தம் அப்படியே கட்டி மாதிரி உறைஞ்சு ஒரு கல் மாதிரி இப்படி தேய்ச்சோம்னா அந்த மாதிரி ஆயிடும்ல. அப்ப அந்த ரத்த உறையிறதுனாலயே நிறைய மாரடைப்பு வருதுங்கிற மாதிரி டாக்டர் சொன்னாங்க. பல்வேறு விதமான காரணம் இருக்கு. மெடிக்கல் இதுல போய் பாத்தீங்கன்னா அவங்க பல்வேறு விதமான பெயர்கள் சொல்லுவாங்க, நம்ம வாயிலேயே நுழையாது. பொதுவா ரொம்ப நீங்க இயல்பா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். ஏன்னா நான் சர்க்கரை நோயாளிகளுக்காக அடுத்தடுத்த வீடியோ போடணும், அவங்க உணவு முறை போடணும். ஏன்னா நம்ம ஃபேமிலியும் இருக்காங்க இல்லையா. அப்போ இந்த மாதிரி இது ஒரு பெரிய பிரச்சனையாயிட்டு இருக்கு. இன்னைக்கு சர்க்கரை நோய் பெரிய வியாபாரமாக்கிட்டாங்க. அன்னைக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறாங்க, உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ல மெடிசன் வேணுமா அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க. இது உணவுலேயே நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். சரியா, நம்மளால முடியும். அதற்கான வீடியோ தான் நான் தொடர்ந்து போடுவேன். சரியா. அப்போ இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு நிறைய வரும். அவங்களுக்கு மட்டும்தான் வரும்ட்டு இல்லை, யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் வரும். ஏன் வரும்னா நம்மளுடைய மாற்றம் இல்லையா, நம்மளுடைய உணவு மாற்றம், நம்மளுடைய வாழ்க்கை முறை மாற்றத்தினால இந்த பிரச்சனைகள் எல்லாம் வருது. ஓகேவா. சரி, இதெல்லாம் கரெக்ட் தான்ப்பா. இப்ப நீ என்ன சொல்ல வர, அது என்ன மெடிசன் அப்படின்னு தான் நீங்க கேக்குறீங்க. சொல்றேன், மெடிசன் கிடையாது, அது ஒரு டயட்ரி சப்ளிமெண்ட். இப்ப எடுக்கிறேன் பாருங்க, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்னு சொல்லுவாங்க. இதோட டேப்லெட்டுக்கு பார்த்தீங்கன்னா இதை இப்படி இருக்கும். சரிங்களா. இது 2 வகையான இதில் தயாரிப்பாங்க. ஃப்ளக்ஸ் சீடு இருக்குல்ல,
ஃப்ளக்ஸீடு விதை அதில் தயாரிப்பாங்க. ஃபிஷ் ஆயில் இது தயாரிப்பாங்க. இது என்ன பண்ணுன்னா உங்கள் ரத்தத்தில் இருக்கிற கொழுப்புகளை கரைச்சி ஆரோக்கியமாக இருக்கும். அதாவது ரத்த சர்க்கரை இருக்கிறவங்களும் சாப்பிட்லாம், இல்லாதவங்களும் சாப்பிட்லாம். யார் வேணாலும் எப்போ வேணாலும் சாப்பிட்லாம். டெய்லி ஒவ்வொரு டேப்லெட் நீங்கள் போட்டு படுத்தீங்கன்னா இந்த மாரடைப்பு மாதிரி கொடிய உயிர்கொல்லி வராமல் இது தடுக்கலாம். இதனால உடம்புக்கு எந்த பக்க விளைவும் பாதிப்பும் கிடையாது. இது வந்து நான் இப்போ ரீசெண்டாக நான் வந்து டூர் போகும்போது வாங்கினது. சரிங்களா, எனக்கு கொலஸ்ட்ரால் கூடும். சரியா, அதனால நான் வாங்கினது. ஆனால் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஃப்ளெக்ஸ் ஆயில். சரிதா, கிளியரா? வெஸ்டீஜ் கம்பெனி. இது நான் எந்த ஒரு கம்பெனிக்கோ இல்லை இந்த ஹெல்த் கார்டு கம்பெனிக்கோ நான் இங்கே ப்ரொமோட் பண்ண வரல. சரிங்களா, இதை நான் எடுத்துக்கிட்டதுனால எனக்கு பயன்தான் இருந்தது. எனக்கு இங்கே ரெகுலராக 35 வயசுக்கு மேலே 30 வயசுக்கு மேலே நீங்கள் ரொம்ப குண்டாக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நைட்டு படுக்கும்போது இதை ஒன்றை சாப்பிட்டு படுக்கலாம். இதோட விலை வந்து 40 டேப்லெட்டோ என்னமோ 600 ரூபா தான். 600 ரூபா இல்லை, 400 ரூபா. இது வந்து வெஸ்டீஜ் கம்பெனி. இது ஃப்ளெக்ஸீட் ஆயில். இதே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுக்க வந்துட்டு ஃப்ளெக்ஸீடில் பண்ணியிருப்பாங்க. அதில் மெம்பராக இருக்கணும். மெம்பராக இருந்ததுன்னா நம்ம அதை வாங்கி சாப்பிட்லாம். சரிங்களா, இந்த மாதிரி நீங்கள்லாம் தொடர்ந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இந்த மாரடைப்பு மாதிரி உயிர்கொல்லி நோயிலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, இது உங்கள் மூளைக்கு ரொம்ப நல்லது. சரிங்களா, உங்கள் மசில்ஸ்க்கு ரொம்ப நல்லது. அட்டகாசமான ப்ராடக்ட்டுங்க இது. நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக நீங்கள் சாப்பிட்டுட்டு வரீங்க. சர்க்கரை நோயாளிக்கு நான் சொல்கிறேன், அஸ்வகந்தா, இந்த ஒமேகா ஃபேட்டி ஆசிட் 3, ஒமேகா 3 இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு வைங்களே, உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராது, இந்த ஸ்டண்ட் வைக்கிற வேலை வராது, இதெல்லாம் எதுவுமே வராது. நீங்கள் இதெல்லாம் எடுக்காமல் அப்புறம் பார்த்துக்கலான்டான்னு நீங்கள் விட்டீங்கன்னா பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விடுறதுக்கு இது ஏதுவாக இருக்கும். இது நான் சொல்கிறது வந்து சர்க்கரை நோயாளிகள் நீங்கள் கட்டாயம் எடுத்துக்கணும் நீங்கள் இதை. ஆனால் டாக்டர் எல்லாம் வந்துட்டு இதை கொழுப்பை கரைக்கிறதுக்கு அவங்க மாத்திரையிலேயே வேற ஏதாவது எழுதி கொடுப்பாங்க. பட் அப்படி இருந்து மாரடைப்புல செத்தவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க சர்க்கரை நோயினால. அதனால நீங்கள் இதை வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். 30 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லாருமே எடுக்கலாம். எல்லாருமே இதை தாராளமாக எடுக்கலாம். எனக்கு என்னையா வரப்போகுது அப்படின்னு நம்ம அசால்ட்டாக இருக்க வேண்டாம். நம்ம உடம்பை பற்றி நமக்கு ஒரு ஆரோக்கியம் கலந்த ஒரு பயம் இருக்கணும். பயந்து சாகணும்னாலாம் சொல்ல, அவனுக்கு இருக்கு, நமக்கு வந்தால் என்ன ஆகிடும், அப்போ நம்ம கரெக்டாக இருக்கணும்ல, அப்போ நம்ம இதெல்லாம் எடுத்துக்குவோம். அதாவது நம்ம உயிர் வாழ சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அது என்னைக்காவது நம்ம இது பண்ணுறோமா, அதே மாதிரி தான் இது. சரிங்களா, இதுவும் ஒரு அன்றாட தேவை தான். இது கொஞ்சம் காசு செலவாகும். அப்படி உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு சர்க்கரையினால் பாதிக்கப்பட்டவர் டெய்லி நைட்டு ஒவ்வொன்றும் சாப்பிட்லாம், தப்பு இல்லை. ஆனால் இந்த கம்பெனிக்காரங்க என்ன சொல்லுவாங்கன்னா, வெஸ்டீஜ்காரங்க 3 வேளைக்கு சாப்பிடணும்பாங்க. ஆனால் நான் 3 வேளைக்கெல்லாம் உங்களை சாப்பிட சொல்லல. ஒரு வேளைக்கு நைட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு படுக்கும்போது ஒரு டேப்லெட் நீங்கள் போட்டு படுத்தீங்கன்னா கொழுப்புகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கரையும். இது நீங்கள் ரெகுலராக இருக்கிறதுனால கெட்ட கொழுப்புகள் எல்லாம் சேராமல் உங்களை பார்த்துக்கும். இருதயம் ஆரோக்கியமாக இருக்கும். சரி, இப்போ எனக்கு கொலஸ்ட்ரால் இருக்குன்னு நான் எப்படியா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் ஓடுங்க. கொஞ்சம் ஓடுறதோ இல்லை வேகமாக நடக்கிறதோ பண்ணும்போது வழக்கத்துக்கு மாறாக உங்களுக்கு வந்து மூச்சு காற்றெல்லாம் இதாச்சுன்னா உங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருக்குன்னு அர்த்தம். சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த பிரச்சனை, இந்த இழப்பெல்லாம் இல்லாமல் இருந்தாலுமே அவங்களுக்கு இருக்கும், கொலஸ்ட்ரால் கூடும், அவங்களுக்கு அது தெரியாது. சரிங்களா, ஆனால் நார்மல் பர்சனுக்கு ஒருத்தருக்கு எந்த நோயும் இல்லாத போது நீங்கள் நடக்கும்போதோ இல்லை நீங்கள் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணும்போதோ ரொம்ப நீங்கள் வந்துட்டு சோர்வாக உணர்ந்தீங்க அப்படின்னா கொலஸ்ட்ரால் இருக்குன்னு அர்த்தம். அது போக அதோட மாற்றங்கள் எல்லாம் வெளியிலேயே நமக்கு தெரியும். இந்த புருவங்கள் எல்லாம் பாருங்க, சில பேர்த்துக்கு வந்துட்டு வெள்ளை வெள்ளையா இருக்கும். அவங்கெல்லாம் ஹை கொலஸ்ட்ரால், அவங்களுக்கெல்லாம் நிறைய கொலஸ்ட்ரால் இருக்கும், பார்க்க தெரியாது. கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க குண்டா தான் இருக்கணும்ட்டு எல்லாம் கிடையாது, ஒல்லியா இருக்கவும் இருக்கான். அந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அவங்களுக்கும் இருக்கும். நம்ம ஒல்லியா தானே இருக்கான்னு நிறைய வீடியோஸ் இருக்கு. ஒல்லியா இருக்கவங்க அங்கங்க தெருவில் விழுந்து செத்தவங்க எல்லாம் இருக்காங்க. நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன், ஜிம்ல ஒரு பையன் ஒல்லியா இருக்கிறான், புஷ்அப்ஸ் பண்றான், ஹார்ட் அட்டாக். சரி, அவங்களுக்கெல்லாம் ஏன் இப்படி ஹார்ட் அட்டாக் வருதுன்னா இப்படி திடீர்னு போய் ஜிம்ல அதிதீவிர பயிற்சி பண்றதுனாலதான். சரிங்களா, அவங்க உடம்ப வந்துட்டு செக் பண்ணணும். சரிங்களா, 3 மாசத்துக்கு ஒரு டைம் கொலஸ்ட்ரால், சுகரு இதெல்லாம் நம்ம செக் பண்ணணும். ஹீமோகுளோபின் அளவு வந்துட்டு 6க்கு கீழே, அதாவது 6க்கு கீழே தான் இருக்கணும். 6க்கு மேலே 7, 8ன்னெல்லாம் HP1C என்னமோ சொல்லுவாங்க. அதெல்லாம் 3 மாசத்துக்கு ஒரு டைம் சர்க்கரை இருக்கிறவங்க எடுத்தே ஆகணும். எடுத்து பார்த்தா தான் அது உடல்ல எவ்வளோ பாதிப்பு ஆகுமா என்னங்கிறத அதை பற்றி தெளிவாக அந்த ரிப்போர்ட் சொல்லும்.
இதெல்லாம் எடுக்கணும். கொலஸ்ட்ரால் எல்லாம் அடிக்கடி செக் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? நான் ஏதோ வீடியோ பாடுறேன், எனக்கு ஏதோ வியூஸ் போகும் அப்படிங்கிறதுக்காகலாம் நான் இதெல்லாம் போடுறது இல்லை. எத்தனை பேர் அந்த இறந்து போனவங்க அவங்க இதெல்லாம் கேட்டோம்னா இந்த மாதிரி எந்த ஒரு சப்ளிமெண்ட்டும் அவங்க எடுத்தது இல்லைங்க, சாப்பிட்டது கிடையாது, தெரியாது, இதெல்லாம் தெரியாது. இப்படி எல்லாம் சாப்பிட்டா நமக்கு கொழுப்பு குறையும், நம்ம இருதயம் ஆரோக்கியமா இருக்குங்கிறது தெரியாது. முன்னொரு காலத்துல எல்லாம் ப்ராசஸிங்கே கிடையாது. எந்த ஒரு சாப்பாட்டு நீங்க எடுத்துக்கிட்டாலும் அது இந்த மாதிரி பதப்படுத்த மாட்டாங்க. இயற்கையா கிடைக்கும், இயற்கையா சாப்பிடுவாங்க, நெல்லு குத்தி தான் சாப்பிடுவாங்க. பாலிஷ் பண்ற சோழியே கிடையாது அரிசி. சரிங்களா? இது இப்ப இதுக்கு டெமோ எனக்கு தெரியாது. பட் இந்த ஃபிளெக்சிடாயில் எனக்கு தீந்துருச்சு. 600, அதாவது 90 டேப்லெட் இருந்தது. இது கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாசத்துக்கு முன்னாடி வாங்கினது. ஒரு நாள் டு ஒரு நாள் நான் சாப்பிடுவேன், மனைவியும் சாப்பிட சொல்லுவேன். சரிங்களா? சாப்பிட சொல்லுவேன். அதனால இது சீக்கிரமா தீர்ந்து போச்சு. இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தெர்மாக்கோலை வச்சு இது டெமோ எல்லாரும் காமிப்பாங்க. தெர்மாக்கோல் ஒரு சொட்டு விட்டாங்கன்னா அதெல்லாம் கரைஞ்சு போயிடும். சரிங்களா? அந்த கரைஞ்ச போது அப்படியே நம்ம தேய்ச்சிக்கலாம். வெஸ்டீஜுக்கு நான் ப்ரமோட் பண்ண வரவே இல்லை. நீங்க வெஸ்டீஜ் சரி, நீங்க இது ஹெல்த் கார்டு நீங்க எங்க வேணாலும் வாங்கிக்கோங்க. ஃபிஷ் ஆயில் கூட நீங்க மெடிக்கல் ஷாப்ல போய் வாங்கிக்கிங்க. பட் எல்லாத்தையும் விட பெஸ்ட் இதைத்தான் சொல்லுவாங்க, ஃபிளெக்சீட் ஆயில் தான் சொல்லுவாங்க. ஏன்னா இதனுடைய ஆயில் ரொம்ப ஸ்ட்ராங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை விட சின்னதாக இருக்கும். அதாவது ஆக்சுவலி அது என்கிட்ட இல்லை, அது சாப்பிட்டுட்டேன். இப்போ இது இவ்வளோ பெருசு இருக்குல்ல, இதில் பாதி தான் இருக்கும் இது. அப்போது நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே ரேட்டு தான், எல்லாமே ஒரே ரேட்டு. இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க. இது ஒன்று போட்டாலே போதும், கொழுப்புகள் எல்லாத்தையும் அப்படியே கிழிச்சிட்டு போகும் இது. சரிங்களா? ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஹார்ட்டுக்கு, ஜாயின்ட்ஸுக்கு, பிரெயினுக்கு, இது எல்லாத்துக்குமே நல்லதுன்னு போட்டிருக்காங்க. இங்கே தெரியுது பாருங்க, தூரத்தில் பார்த்தா தெரியுதுன்னு நினைக்கிறேன். போட்டிருக்காங்க பாருங்க, ஹார்ட்டுக்கு, ஜாயின்ட்ஸ்க்கு, அப்புறம் பிரெயினுக்கு, இதுக்கு எல்லாமே ரொம்ப நல்லதுன்னு போட்டிருக்காங்க. அதனால எதுக்கும் செலவு பண்ணுறோம் இல்லையா? கண்டதுக்கு செலவு பண்ணுறோம், நிறைய செலவு பண்ணுறோம். அதுக்கு இது மாதிரி வாங்கி சாப்பிடும் போது நமக்கு அந்த பயம் இருக்காது. நமக்கு வந்துடுமோ, நமக்கு அந்த உயிர் பயம், மெடிக்கல் செலவு ஏதாவது ஜாஸ்தி ஆகிடுமோ, டக்குன்னு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி மெடிக்கல் செலவு அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் இல்லையா? இன்சூரன்ஸ் பண்ணவங்களுக்கு ஓகே, அதுலேயும் இந்த கம்பெனி இன்சூரன்ஸ் நான் எடுக்க மாட்டான்பா. சரிங்களா? இந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கு. எனக்கு ஒருத்தர் தெரியும், அவர் இன்சூரன்ஸ் எல்லாம் பண்ணி வச்சாருங்க. இன்சூரன்ஸ் எல்லாம் மாசமானா கரெக்டாக இன்சூரன்ஸ், அது ஏதோ வருஷத்துக்கு 15,000 20,000 இன்சூரன்ஸ் கட்டிட்டு இருந்தாரு. உடம்பு சரியில்லை வாங்க அப்படின்னாங்க. போய் பார்த்தேன், ஆள் இல்லைங்க, இறந்து போயிட்டாரு. உடம்பு சரியில்லை, இல்லை வாங்க ஹாஸ்பிட்டல் கிட்டும். போய் என்னாச்சுன்னு பார்த்தா ஆள் இல்லை. நான் இந்த பல்ஸு, இந்த நெஞ்சில் எல்லாம் வச்சு செக் பண்ணி பார்த்தா ஆள் இறந்துட்டாரு. மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டு வச்சாரு. மாதம் 20,000, வருஷத்துக்கு 20,000 இன்னும் கட்டினாரு. அதுக்கு ஒரு வாரம் பேசிட்டு இருந்தாங்க. ஃபோன் வரும், சார் எப்போ சார் ஜாயின் பண்ணி, ஒன்றுத்துக்கும் இல்லை, பிரயோஜனம் இல்லை. நான் அவர்கிட்ட சொன்னேன் நண்பர்களே, நான் அவர்கிட்ட இதை பற்றி நான் சொன்னேன். இந்த மாதிரி வாங்கி சாப்பிடுங்க, நீங்கள் சிகரெட்டை குடிக்கிறீங்க, தம் அடிக்கிறீங்க, சரக்கு அடிக்கிறீங்க, இது உங்கள் இருதயத்தை பாதுகாக்கும், நீங்கள் இதை சாப்பிடுங்க. அலட்சியமாக நினைச்சாங்க. நான் சொல்லி கேட்கல, அவர் இறந்து போயிட்டாருங்கிற ஒரு ஆணவத்தில் சொல்கிறான்னு நினச்சிக்காதீங்க. கேட்கல, இறந்து போயிட்டார், 47 வயசு. சரிங்களா? ரொம்ப வேண்டப்பட்டவர் தான் எனக்கு. அலட்சியமாக நினைச்சாங்க. அவரெல்லாம் இதெல்லாம் சாப்பிட்டு இருந்தாருன்னா அவருக்கு மாரடைப்பே வந்திருக்காது நண்பர்களே. அவருக்கு சுகர் எல்லாம் கிடையாது. அப்போ பாருங்க, ஒரு உயிரே போய் ஒரு ஆள் குடும்பத்துல இல்லைன்னா அவங்க குடும்பத்தோட நிலைமை அதோ கதி தான். ஒரு ஆள் இல்லைன்னா போதும் சம்பாதிக்கிறவர். அதனால இது ரொம்ப அவசியம். நீங்க சர்க்கரை நோயினால இருந்தாலும் சரி, இல்லாட்டியாலும் சரி, 35 வயசுக்கு மேல இந்த ஹெல்த் கார்டு நீங்க வாங்கி சாப்பிடுங்க. இல்லைன்னா உங்க நண்பர்கள் யாராவது வெஸ்டீஜில் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட சொல்லி நீங்க இதை வாங்கிக்கலாம். ஏன்னா இது ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருந்தால் தான் கொடுப்பாங்க, ஐடி இருந்தால் தான் கொடுப்பாங்க வெஸ்டீஜில். சரிங்களா? நான் அதில் சேர்ந்தேன், இதுக்குமே சேர்ந்தேன். இந்த மாதிரி நல்லா அவங்க சில ப்ராடக்ட் எல்லாம் நல்ல ப்ராடக்ட் இருக்கு, தப்பாவெல்லாம் சொல்லக்கூடாது. நெட்வொர்க்கிங் மார்க்கெட்டிங் கம்பெனி தான், நல்ல ப்ராடக்ட் எல்லாம் இருக்குது, நான் இல்லைன்னாலாம் சொல்லக்கூடாது. பட் வெஸ்டீஜில் இது வாங்கினேன் ஃப்ளெக்ஸிட் ஆயில். இது என்னோட 2வது டப்பாவோ 3வது டப்பாவோ 600 ரூபா. இது 400 ரூபா. ட்ரூ பேசிக்காக இல்லை, இது ஹெல்த் கார்டு அப்படின்னு அதில் நீங்கள் வாங்கிக்கலாம். இது மெடிக்கல் ஷாப்லேயே கிடைக்கும், நீங்கள் போயிட்டு வாங்கிக்கலாம். இந்த மாதிரி சப்ளிமெண்ட் எல்லாம் எடுங்க.
ஹார்ட் அட்டாக் வராமல் நீங்கள் பார்த்துக்கணும். ஒருத்தரோட உயிர் போச்சுன்னா குடும்பம் அவ்வளோதான். அதனால் கவனமாக இருங்க. இன்னும் இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோஸு எல்லாம் நான் எடுத்துகிட்டு வருவேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.